السلام عليكم ورحمة الله وبركاته. بسمه تعالى شأنه لا وسيلة إلا أنت يا رسول الله صلى الله عليك وعلى آلك وصحابك أبدا نحمده ونصلي على رسوله الكريم. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் திருப்பெயரால் துவக்கம் செய்கிறேன். அகிலத்திற்கு ஒரு அருட்படமாக அவதரித்த நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் உற்றார் உறவினர்கள், உறுதுணையாக அமைந்த உத்தம சஹாபா பெருமக்கள், இறைநேச செல்வர்கள், ஷேகுமார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் ஈடேற்றமும் உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மேல்கூறிய ஆயத்திலே நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான்: இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையிலே எங்களை வழி நடத்துவாயாக. அந்த நேரான பாதை ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நீ உபகாரம் புரிந்திருக்கின்றாயோ அவர்களுடைய வழி. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான்: கைரில் மக்லூபி அலைஹிம், உன்னுடைய சாபத்திற்கும் உன்னுடைய சாபத்திற்கு ஆளானவர்கள் சென்றார்களே அவர்கள் சென்ற வழி அல்ல. வலல்லாலீன், வழிகட்டு போனார்களே அவர்கள் சென்ற வழியும் அல்ல. உன்னுடைய நல்லவர்களை பெற்ற நாதாக்கள், நபியீன்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் இருக்கிறார்களே இவர்கள் சென்ற அந்த உன்னதமான ஸிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதையிலே எங்களை நடாத்தாட்டுவாயாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நமக்கு கற்று தந்திருக்கிறான். அதை கேட்கும்படியாக நமக்கு கட்டளையும் பிறப்பித்திருக்கிறான். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மகடம், சுன்னத்து வல் ஜமாத்தினர்கள் யார்? இந்த குர்ஆன் ஆயத்திலேயே நம்முடைய சூரத்துல் ஃபாத்திஹாவிலேயே சுன்னத்து வல் ஜமாத்துக்காரர்கள் யார், அதேபோல வழிகேடர்கள், சாபத்திற்கு ஆளானவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இஷாராவின் மூலமாக, சமிக்கையின் மூலமாகவே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த திருக்குர்ஆனுடைய முதல் அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா, தோற்றுவாயாக இருக்கக்கூடிய அந்த சூறாவிலே அரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் நமக்கு அள்ளி தந்திருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய எல்லா சாராம்சத்தையும் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே வைத்திருக்கிறான். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தத்துவங்கள் அனைத்தையும் பிஸ்மில்லாவிலே வைத்திருக்கிறான். அந்த பிஸ்மில்லாவுடைய தத்துவத்தை அந்த பா என்று சொல்லக்கூடிய அந்த புள்ளியிலே வைத்திருக்கிறான் என்றெல்லாம் நம்முடைய நாதாக்கள் அதற்கு பல வியாக்கியானங்களையும் விரிவுரைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே மிக முக்கியமான அம்சங்கள் அமைந்திருக்கிறது. ஆகையினாலே தான் நம்முடைய இமாம்கள் எல்லாரும் யோகோபித்த ஒரு முடிவு, ஒருவன் தொழுவதாயிருந்தால், ஃபர்லான தொழுகையாயிருந்தாலும் சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும், ஒவ்வொரு ரகாத்திலேயும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஆக வேண்டும், ஃபர்லாக வாஜிபாக இருந்து கொண்டிருக்கிறது என்று இமாம்கள் சொல்லியிருக்கிறார். ஆக இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு மிக முக்கியமான ஒரு அம்சம். அதை ஏளனம் செய்யக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திஹா ஃபாத்திஹா, எதற்கெடுத்தாலும் ஃபாத்திஹா ஃபாத்திஹா என்று ஓதுகிறார்கள்.
மையத்தூடா இருந்தாலும் ஃபாத்திஹா, கல்யாணக்கார வீடு இருந்தாலும் ஃபாத்திஹா, மௌலுது மஜ்லிஸாக இருந்தாலும் ஃபாத்திஹா. இப்படி ஃபாத்திஹா ஃபாத்திஹா என்று தகுதி இல்லாத இடங்களிலெல்லாம் ஓதப்படுகிறது. இதெல்லாம் ஷிர்க் என்றும் ஆகாது என்றும் சொல்லக்கூடிய கூட்டத்தினர்கள், வழிகேடர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஃபாத்திஹாவுக்குள்ளே தர்கீபுன்னு சொல்ல அரபி மதரசாவிலே சொல்லுவார்கள், அதற்குரிய தர்கீபு அது என்ன கருத்திலே சொல்லப்படுகிறது என்பதை கூட அறியாத அறிவிலிகள், முட்டாள்கள் தான் இதை மறுப்பார்கள். ஃபாத்திஹா என்று சொன்னால் ஃபாத்திஹா ஓதுங்கள், இக்ரவு அல் ஃபாத்திஹா. அப்ப இக்ரவு என்பதற்கு மஃபூல் என்று சொல்வார்கள், ஃபாத்திஹாவை நீங்கள் ஓதுங்கள் என்று அர்த்தம் அதற்கு. அப்ப ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு காரணம் நான் மேல் கூறிய போல உன்னதமான எல்லா அம்சங்களும் அந்த ஃபாத்திஹாவில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஃபாத்திஹாவை ஓதினால் குர்ஆன் பூராவையும் ஓதுறதற்கு சமமாக ஆகுகிறது. அந்த அரும்பெரும் கருத்துக்கள் அனைத்தும் அந்த ஃபாத்திஹாவிலே பொதிந்திருக்கிறது. அப்ப ஒரு குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதி துவக்கம் செய்யக்கூடிய நேரத்தில் அது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய சமூகத்திலே அங்கீகாரம் பெறுகிறது. நாம் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய சமூகத்திலே நம்முடைய கோரிக்கைகளை, நம்முடைய நாட்ட தேட்டங்களை எல்லாம் முன்னுக்கு வைக்கக்கூடிய நேரத்தில் குர்ஆனிலிருந்து சில ஆயத்துகளை ஓதுவது, அதிலும் குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது, அதேபோல குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய இஹ்லாஸுடைய சூராவை ஓதுவது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அந்த குல் ஹுவல்லாஹு அஹத் ஒருவன் 3 தடவை ஓதினால் முழு குர்ஆனையும் ஓதுனது போல் ஆகுவான் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகினால் தான் நம்முடைய முன்னோர்கள் ஃபாத்திஹாவுக்கு அடுத்தான்மையாக குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதுவார்கள். அதற்கு பின்னாலே முஅவ்விதத்தைன் என்று சொல்லக்கூடிய குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்பதையும் குல் அஊது பிரப்பின் நாஸ் என்பதையும் ஓதுவார்கள். அது நமக்கு பாதுகாப்பை தரக்கூடிய திருவசனங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த திருவசனங்களை ஓதுங்கள் என்றுதான் அல் ஃபாத்திஹா என்று சொல்கிறோம். அப்ப ஃபாத்திஹாவை ஓதி அது திருமண வைபவமாக இருந்தாலும் துவா செய்யப்படுகிறது. அதே போல மையத்து வீடா இருந்தாலும் அங்கேயும் துவா செய்யப்படுகிறது. மங்களகரமான விஷயங்களை நாம் துவக்குவதாக இருந்தாலும் அங்கேயும் ஓதப்படுகிறது. ஓதப்பட்டு அந்த துவா அதற்கு தக்கவாறு துவா செய்யக்கூடிய நேரத்தில் அது அங்கீகாரம் பெறுகிறது. இந்த கருத்திலே தான் நாம் ஓதி வருகிறோம். இந்த ஒரு உன்னதமான இந்த கருத்தை விளங்காத முட்டாள்கள், அறிவிலிகள் எதற்கெடுத்தாலும் ஃபாத்திஹா ஃபாத்திஹா என்று அவர்கள் நம்மளை கேலி செய்கின்றார்கள். ஆனால் யதார்த்தமாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நமக்கு முக்கியமான அம்சங்களை தந்திருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய சமூகத்திலே நாம் எதை வேண்ட வேண்டும், எதை கேட்க வேண்டும், நமக்கு முக்கியமான அம்சங்கள் எது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே சொல்லி தந்திருக்கிறான். அதுதான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையிலே நாம் சென்று அடைவதுதான் நமக்கு முக்கியமான ஒரு அம்சம். அதைத்தான் கேட்க வேண்டும். அந்த கேட்பதற்கு முன்னால ஒழுக்கங்கள், அதபுகள் எப்படி, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று துவக்குகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிஸ்மில்லா என்பதை கொண்டு துவக்கப்படாத காரியங்கள் அபுத்தர் பரக்கத்து கற்றது, நசீவு கட்டது என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போது நாம் எந்த ஒரு காரியத்தை, நல் காரியத்தை துவக்கக்கூடிய நேரத்தில் நாம் பிஸ்மில்லாவை சொல்ல வேண்டும். அதுவும் ஷாஃபி மதுஹபிலே சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஒரு ஆயத்தாக, 7 ஆயத்துகளில் ஒரு ஆயத்தாகவும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அமைந்திருக்கிறது. அப்ப பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு ஒரு தனி ஒரு சிறப்பு வருகிறது. அந்த காரியம் சித்தி அடையக்கூடியதாக இருக்குகிறது. அதற்கு பின் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்று நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை நாம் புகழ வேண்டும். அப்போது அதன் அடிப்படையிலே தான் ஒரு துஆவை ஓதுவதாக இருந்தால் நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வை புகழ்ந்து அதற்கு முத்தரையாக இருக்கக்கூடிய
நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்